விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி நல்ல உதிரி உதிரியான முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய முட்டைகோஸ் எடுத்து இந்த அளவுக்கு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும், நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாயும் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 மிளகா. நீங்கள் பொடிசாக வேணுன்னா பொடிசாக கட் பண்ணிவிடுங்க. இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கடலை பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஒரு பாதி தேங்காயை நான் அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அடிக்கணும். ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த 2ஐயும் போட்டு மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாயை வச்சாச்சு. நான் பெரிய கடாயை வச்சுருக்கேன், அப்போ தான் நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடானதை நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு 2ஐயும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடச்சில் ஒவ்வொன்றும் கடிப்படச்சிலையும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறியாச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் இந்த மிளகாயும் போட்டுடலாம். உரப்புக்கு இந்த மிளகா தான் நம்ம போடுறோம், வத்தல் பொடி எதுவும் போட மாட்டோம். அதனால் நீங்கள் உரப்புக்கு தகுந்தவாறு மிளகா போட்டுவிடுங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ முட்டைகோஸை போட்டுடலாம். இந்த முட்டைகோஸை நம்ம ரொம்ப மூடி வைக்கக்கூடாது, வச்சா நல்லா பஞ்சு கணங்காக ஆயிரும். முட்டைகோஸு குழஞ்ச கணங்காக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஓப்பனாகவே வச்சு கிண்டிக்கலாம். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கின பிறகு ரொம்ப கம்மியாயிரும். இது முட்டைகோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிம்மிலே நம்ம 1 நிமிஷம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இருக்க தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 1 நிமிஷம் விட்டு நம்ம அதை அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம முட்டைகோஸ் நல்லா வதங்குற டைமில் நம்ம மிக்சியில் அந்த தேங்காவை அடிச்சிடலாம். தேங்காவும் 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போட்டுவிடுங்க. இதை நம்ம நல்லா பவுடராக அடிச்சுட்டு வந்துடக்கூடாது, நல்லா குறப்பாக அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இனி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுறேன். நம்ம மஞ்சள் பொடி போட்டிருக்கேனால அந்த மஞ்சள் பொடி வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். முட்டைகோஸ் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க விடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வேண்டானா தூர போட்டுடலாம். எடுத்து பொடிசாக கட் பண்ணிடனா சாப்பிடச்சில் நம்ம சின்ன குழந்தைங்க சாப்பிட்டா வாயில் கடிப்பட்டுரும். மசாலாவை எடுத்து போட்டுடலாம். இந்த அளவுக்கு குறப்பாக அடித்து வச்சுக்கிடுங்க. சீரகம் எல்லாம் அங்கங்கே ஒன்று சீரகம் தெரிய தான் செய்யுது. இந்த அளவுக்கு குறப்பாக தான் அடிக்கணும். இதை போட்டுடலாம். இன்னும் 1 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த மிளகுல உள்ள வாசனை எல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இது ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம சீக்கிரமாக வச்சிடலாம். கன்னியாகுமரியிலலாம் எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பொரியல் கண்டிப்பாக வைப்பாங்க. பாருங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வணக்கம்.